வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன், அத்தியாயம் 23. லதா பாயின் மீது கற்பனை கோலம் ஒன்றை விரல்களால் வரைந்து கொண்டு குனிந்தபடி பேசத் தொடங்கினாள். மங்களாவுக்கு ஒரே ஆச்சரியம். வெட்டு ஒன்று துண்டு 2 என்று வெளிப்படையாக யாரிடமும் அச்சமின்றி பேசும் சுபாவமுள்ள லதாவுக்கு கூட வெட்கமா? காதல் வந்துவிட்டால் வாயாடிக்கு கூட வார்த்தைகள் தடுமாறுகின்றனவே. என்கிட்ட இதுவரை சொல்லாதது எனக்கு என்னவோ போல்தான் இருக்கு. இதுவரை நமக்குள் ஒருவருக்கு மற்றவரை பற்றி தெரியாத ஏதாவது ரகசியம் இருந்திருக்கா? மங்களா மனத்தாங்களை ஒழிக்காது கேட்டுவிட்டாள். சொல்லியிருப்பேன், ஆனால் எனக்கே முதலில் நம்பிக்கை ஏற்படவில்லை. விவரமாய் சொல்றேன் கேள். சூறாவளி போல நடந்த விவகாரம் என்பார்களே, அப்படித்தான் எங்கள் காதல் விஷயமும். ஒரே மாதத்தில் புயலை போல ஓகோவென்று பீத்து கொண்டு ஏற்பட்ட விஷயம். சுப்புராமன் என்ற எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மாரடைப்பு வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட செய்தி உனக்கு தெரியுமே. பிறகு அவர் இறந்து போனது, அவர் பேத்திக்கு வேலை தேடி ஹாஸ்டல் தேடி கொடுத்து உதவியது எல்லாம் உனக்கு தெரிந்த கதைத்தானே. சுப்புராமன் நோயாளியாக ஆஸ்பத்திரியில் இருந்தபோது அந்த சூழ்நிலையில் தான் முதலில் நான் கங்காதரனை சந்தித்தேன். மங்களா வியப்புடன் தோழியின் முகத்தை பார்த்தாள். பம்பாயிலிருந்து அலுவலக காரியமாக கங்காதரன் சென்னைக்கு வந்திருந்தார். தமக்கு மிகவும் பழக்கமான சுப்புராமன் இருதய நோயாளியாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு எப்படியோ தெரிந்துவிட்டிருந்தது. அவரை பார்க்க ஒரு நாள் மாலை வந்திருந்தார் எங்கள் பக்கத்து வீட்டு பெண் லதா. இவள் இல்லாவிட்டால் நான் அன்னைக்கு மார்வழியில் வீட்டிலேயே போயிருப்பேன். ரொம்ப தயாள குணம் இந்த பெண்ணுக்கு என்று என்னை சுப்புராமன் தட்டு தடுமாறி மூச்சிறைத்து கொண்டு அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்படியா என்று என்னை கங்காதரன் நிமிர்ந்து பார்த்தபோது என் மனசிலே இதுவரை வராத ஒரு படபடப்பு ஏற்பட்டது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பினேன். நான் காரில் தான் போகிறேன். ஆட்சேபனை இல்லை என்றால் உங்களை வீட்டில் கொண்டு விட்டு விடுகிறேன். பதிலுக்கு என் முகத்தை அவர் ஆவலுடன் பார்த்தார். முன்பின் தெரியாத மனிதர் காரில் கொண்டு விடுகிறேன் என்றாலே நமக்கெல்லாம் அலர்ஜியாச்சே. நான் தயங்கினேன். வீடு கிட்டத்தான் இருக்கு, நிறைய பஸ் இந்த வேலைக்கு கிடைக்கும், உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் என்று தட்டி கழிக்க பார்த்தேன். கங்காதரன் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவன் தாம்மா. கிராமத்திலே நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள். இவர் அண்ணன் எனக்கு ரொம்ப சிநேகிதம். இப்போ அவன் இல்லை. பெருமுச்சிருந்த சுப்புராமன் அவரை பற்றி சிலாகித்து பேசி சிபார்சு செய்தார். நீங்கள் பின்னாடி உட்கார்ந்தால் எனக்கு என்னவோ போலிருக்கு, அதனால் முன்பக்கத்து ஆசனத்திலேயே உட்காருங்க. அதுக்கு மறுப்பு ஏதேனும் உண்டா? பரிகாசமாக அவர் சிரித்து கொண்டு காரின் முன் கதவை திறந்து விட்டார். என்னை போல ஒரு வயது முதிர்ந்த பெண்ணை அவரை போல ஒரு கண்ணியமான மனிதன் பட்ட பகலில் எனக்கு பழக்கமான சென்னையில் காரில் என்னை என்ன செய்துவிட முடியும் என்கிற துணிச்சல் எனக்குள். மறுப்பு சொல்லாமல் நானும் புன்னகைத்தபடியே ஏறி உட்கார்ந்தேன். வீட்டுக்கு போகும் வழியை காட்டினேன். வழிநெடுகளும் வேடிக்கையாக நட்புறமையோடு பேசி சிரித்து கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடித்து போச்சு. வீட்டுக்கு வந்ததும் உள்ளே அழைத்தேன். அவர் அலுவலகம் அவருக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கும் வசதி, கார் வசதி எல்லாம் கொடுத்திருந்தது. எங்களது எளிமையான ஒன்று கொடுத்தன வீட்டு கூடத்தில் வந்து அந்த பழைய பிரம்பு நாட்காலியில் உட்கார்ந்து அம்மா போட்டு கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் விடை பெற்று கொண்டு புறப்பட்ட பாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்த்த அளவில் அவரது வெளிப்படையான வெகுளித்தனமான பேச்சும் சிரிப்பும் மனசை ஈர்த்து கொண்டு விட்டன. அதற்கு பின்னர் நாளைந்து நாள் அவர் சென்னையில் தங்கியிருந்த போது தினமும் ஆஸ்பத்திரியில் சந்தித்தார். காரில் தினமும் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார். அப்போதுதான் ஒரு நாள் அவர் கடற்கரை சாலையில் காரை நிறுத்திவிட்டு தன்னை பற்றி பேச துவங்கினார். ஆனாலும் உனக்கு ரொம்ப துணிச்சல். 4 நாள் பழகிவிட்டு அவருடன் தனியாக பேச. மங்களா தோழியின் கருத்து செல்லமாக கிள்ளினாள். லதா களீர் என்று பதிலுக்கு சிரித்தாள். ஒருத்தரை நட்புக்கு பிடிக்கிறதுக்கு 4 நாள் கூட தேவையில்லை, 4 வினாடிகள் போதும். பிடித்தம் ஏற்படாவிட்டால் 400 வருஷம் பழகினால் கூட மனம் அசைந்து கொடுக்காது, தெரியுமா? கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு, மேலே சொல்லு தூண்டினாள் மங்களா.
அவர் தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்ததுமே எனக்கு பளிச்சென்று புரிந்துவிட்டது. பதிலையே மனதில் தயார் செய்து கொண்டு விட்டேன். அப்படி உன்னாலே அவர் மனசை பற்றி சட்டென புரிஞ்சிக்க எப்படி முடிஞ்சது? மங்களா ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஒரு மனிதன் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் விளக்கமாக மனமிட்டு ஒளியும் அறிவின்றி ஒரு பெண்ணிடம் பேசினால் அவனுக்கு அந்த பெண் மேல் அன்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். மென்மையாக சிரித்தாள். காசிநாத்திடம் அன்று இரவு அவள் உதவி தேடிக்கொண்டு அவள் வீட்டில் நுழைந்து அழுத போது, மங்களா பைத்தியக்காரி போல தன்னை பற்றி தன் குடும்பத்தை பற்றி அண்ணாவை பற்றி எல்லாவற்றையும் கொட்டிவிட்டாளே. ஆனால் அவர் தன்னை பற்றி அவளிடம் ஒரு வார்த்தை கூட மூச்சு விடவில்லையே. அப்படியென்றால் மங்களாவின் மனதில் மின்னலாக ஒரு ஏக்க சிந்தனை இழையோடியது. அடுத்தபடி நான் சொல்ல போது உனக்கு திகைப்பை கொடுக்கலாம். கங்காதரன் 5 வருஷங்களுக்கு முன்னர் தமது மனைவியை இழந்து விட்டவர். அவரது மூத்த மகன் டாக்டராக தன் மனைவியுடன் ஸ்டேட்ஸில் வாழ்கிறானாம். அவருடைய ஒரே பெண்ணும் கல்யாணமாக்கி தன் கணவனுடன் குவைத்துக்கு போய்விட்டாலாம். கொலபாவில் அவருக்கு சொந்தமாக ஒரு ஃப்ளாட் இருக்கிறது. சமையல்காரன் வடித்து போட்டது தின்றுவிட்டு தனிமையாய் வாழ்ந்து அவருக்கு அழுத்து போய்விட்டதாம். 2வது வாரமாகவா கல்யாணம் செய்துக்கு போகிற? காதல் கல்யாணம்னு சொன்னியே, திகைத்தாள் மங்களா. காதலுக்கு கண் இல்லை என்பார்கள் இல்லையா? 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் என்று பார்த்துண்டு காதல் ஏற்படுறதில்லையே. மேலும் எனக்கு கொஞ்சமாவா வயசாகிறது. இந்த ஆகஸ்டோட 30 முடிய போகிறது. அவருக்கு 46 ஆகிறது. சின்ன வயதிலே அவருக்கு கல்யாணம் ஆகிவிட்டதாம். 22 வயசுலேயே தகப்பனார் ஆகிவிட்டாராம். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னை கல்யாணம் பண்ணிப்பியான்னு அவர் கேட்டதும் நான் ஒப்புதல் கொடுத்து விட்டேன். ஒரு ரெடிமேட் குடும்பத்தில் தலைவியாக போறேன்னு சொல்லு, கேலியாக சிரித்தாள். ஆமாம், உண்மைதான். என் தாயாரை தவிக்க விட்டு பம்பாய்க்கு அவரோடு கிளம்புவது சாத்தியப்படாது என்று நான் தயங்கினேன். மாமியாரையும் கூட தம் வீட்டில் கடைசி வரை வைத்து ஆதரிக்க ஒப்புக்கொண்டு விட்டார். கல்யாண செலவு முழுவதும் அவருடையது. மூத்தாளி நகைகளில் சிலவற்றை மகளுக்கு கொடுத்துவிட்டு சிலவற்றை வைத்திருக்கிறாராம். அந்த நகைகளை எனக்கு தரப்போகிறார். பம்பாய் ஃப்ளாட்டை என் பெயருக்கு எழுதி வைக்கப் போகிறார். தமக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நான் தவிக்கக்கூடாது என்ற நல்லெண்ணத்தோடு இன்சூரன்ஸ் பாலிசியின் பணம் முழுவதும் எனக்கு சேர வேண்டும் என்று மாற்றி அமைக்கப் போகிறார். அவரது உயிலில் எனக்கு கணிசமானதொரு தொகையை ஒதுக்கி வைக்கப் போகிறார். ஒரு பெண்ணுக்கு பொருளாதார பாதுகாப்பும் உணர்வுகளுக்கு பாதுகாப்பும் ஒருங்கே வழங்க மிகவும் துணியுடன் ஒருவன் முன் வந்தால் அவன் எத்தனாவது தாரனாக இருந்தால் என்ன? எனக்கு அவர் மேலே மதிப்பு மரியாதையும் ஏற்பட்டன. எப்படியாவது நீயும் அவரும் சந்தோஷமாக வாழ்ந்தால் சரி, அதுவே என் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மங்களா பாராட்டினாள். இத்தனை வயசுக்கு மேல் என் வயசை ஒத்த ஒருவனை தேடி அந்த இளைஞனுக்கு வரதட்சணை கொடுத்து அவனுக்கு அடிமையாக சலாம் போட்டுக்கொண்டு அவன் சொல்லும் அறிவு ஜோக்குகளை கேட்டுக்கூட சிரித்து கொண்டு போலியாக என்னால் வாழ முடியவே முடியாது. என் உடம்பு முதிர்ந்து விட்டது போல உணர்வுகளும் கொள்கைகளும் எண்ணங்களும் முதிர்ந்து விட்டிருக்கின்றன. கங்காதரனை போன்று வாழ்க்கையில் அனுபவப்பட்ட கண்ணியமான பண்பான மனிதனுடன் தான் என் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும், எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள முடியும், மனம் விட்டு பேசி சிரிக்க முடியும். அதனால்தான் நான் அவரை மணந்து கொள்ள மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன். புரிகிறதா? பிறகு அவர் புறப்பட்டு பம்பாய் சேர்ந்து விட்டார். அதற்கு பின் சுப்புராமன் காலமாகிவிட்டார். இடையே நாட்கள் ஓடின. போன வாரம் அவர் வந்து அம்மாவிடம் விவரமாக பேசினார். அம்மாவும் ஒப்புதல் கொடுத்து விட்டாள். புதன்கிழமை எங்களுக்கு கல்யாணம். புடவைகள் கூட வாங்கியாச்சு. நேற்று அவர் எனக்கு பரிசாக கொடுத்த இந்த மோதிரத்தை நீ பார்க்கலையே. லதா சிரித்தபடி தன் இடது கையை அவள் முன் நீட்டினாள். மெல்லிய நீண்ட அவளது மோதிர விரலில் ஒரு வைர மோதிரம் பளபளத்து கொண்டிருந்தது. கல்யாணத்தன்று மற்ற நகைகளை கொண்டு வந்து போடப் போகிறார். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவரது பிள்ளையும் பெண்ணும் இந்த கல்யாணத்திற்கு ஒத்துக்கொள்ள வேணுமே என்று பயந்துட்டு இருந்தேன். வேண்டாத ஒரு சிறிய தாயாக அவர்கள் வீட்டுக்கு போக என் மனம் சங்கடப்படும். நல்ல வேளை, அவர்கள் இருவரும் இந்த கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கு. இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு, நீ என்னிடம் சொல்லாமல் மூடி வச்சது மன்னிக்க முடியாத குற்றம். மங்களா குறைப்பட்டு கொண்டாள். இல்லை,
ஒரு குழந்தை ஆசை அதிகத்தினால் அதிகத்தினால் பலூனுக்கு அதிக காற்றை ஊதி அது டப்பென்று வெடித்துவிட்டால் எப்படி இருக்கும்? அதுபோல் நான் அவசரப்பட்டு உன்னிடம் சொல்லி இந்த கல்யாணம் நடக்காது போய்விட்டால் ரொம்ப ஏமாந்து போய்விடுவேனே. அதனால்தான் சொல்லலை. கோச்சிக்காதே. இங்கே நான் இன்னைக்கு வருமுன் அவர் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன். சாயங்காலம் அவர் இங்கே வந்து என்னை அழைத்து போக காருடன் வருவார். அப்போது உனக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். சரிதானே? லதா மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். அன்று மாலை கங்காதரன் காரை வேகமாக ஓட்டிக்கொண்டு ஹாஸ்டலுக்குள் வந்தார். தயாராக தோட்டத்திலே காத்து கொண்டு அவர்கள் இருவரும் நின்றனர். வண்டி நின்று இறங்கி அவரை பார்த்து மங்களாவுக்கு சற்றென்று மனதில் கொஞ்சம் ஏமாற்றம். கமலா ஆரஞ்சு பழத்தை உள்ளங்கையில் வைத்து அழுத்தி சாறு பிழிந்து சக்கையாக்கிவிட்டது போன்ற தோற்றம். சிறிது நேரம் மூவரும் சிமெண்ட் ஆசனத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். வேடிக்கையாக பேசிவிட்டு பளிச்சென்று அவர் சிரித்த போது அந்த முகத்திலே ஒளிவிட்ட அலாதி கலையை கண்டு மங்களா பிரமித்து போனாள். புத்திசாலி பெண். அவள் ஆழமாக ஒரு மனிதனை காதலிக்க வேண்டுமென்றால் அவருக்கு அதற்கு பல தகுதிகள் இருக்க வேண்டும். கங்காதரன் படித்தவர், பெரிய பதவியில் வசதியாக வாழ்கிறவர், புத்திசாலித்தனமாக பண்பு குறையாது சிரிக்க சிரிக்க பேச தெரிந்தவர். லதா மயங்கி போனதில் வியப்பில்லை. தனக்குள்ளே எண்ணிக்கொண்டாள். அன்று இரவு மங்களாவுக்கு உறக்கமே இல்லை. அந்த அதிசய மனிதர் கங்காதரனை பல தடவைகள் நினைத்து பார்த்தாள். லதாவும் அவரும் நடந்து போகும் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்த்தாள். விரைவில் உயிருக்குயிரான தோழியை பிரிய நேர்மை என்கிற அச்சம் ஒரு புறம் அவளை அலட்டி கொண்டு தான் இருந்தது. அந்த புதன்கிழமை அவள் லீவு எடுத்து கொண்டிருந்தாள். காலை 9-10 மணி இடைவெளியில் லதாவின் திருமணம் மிக எளிய முறையில் வட பழனியில் நடந்தேறியது. மணமக்கள் இருவரும் பெங்களூருக்கு ஒரு வாரம் சென்று தங்கிவிட்டு திரும்பினார்கள். அதற்குள் காமம்மாள் ஊருக்கு கிளம்ப மூட்டை கட்டி விட்டிருந்தாள். அதிகப்படியாக சாமான்கள் இருந்ததால் அவர்கள் மூவரும் பம்பாய்க்கு ரயில் வண்டியில் தான் பயணப்பட்டனர். காலை புறப்பட்ட தாதர் எக்ஸ்பிரஸில் தான் கிளம்பினார்கள். அன்று காலையில் கொஞ்ச நேரம் வேலைக்கு தாமதமாக வருவதற்கு மேனேஜரிடம் முன்னதாகவே மங்களா அனுமதி வாங்கி கொண்டு ரயில் நிலையத்திற்கு போயிருந்தாள். கல்யாணத்திற்கு பின்னர் லதாவிற்கு இளமை அதிகரித்து விட்டது போன்றதொரு தோற்றம். மாந்தளிர் மேகவண்ண காஞ்சிபுரம் பட்டு சேலையும் தலை நிறைய மல்லிகை பூவும் நெற்றியில் பளிச்சிட்ட குங்குமமாக லதா சிரித்து கொண்டு கண்களில் மை கசிய தோழிக்கு விடை கொடுக்க கையசைத்த போது வண்டி மெல்ல நிலைத்து நின்று நகர ஆரம்பித்தது. அடிக்கடி கடுதாசி போடு. காமம்மாள் தலையை நீட்டி புன்மறுவளித்தாள். வண்டி வேகத்தை கூட்டிக் கொண்டு நகரத் தொடங்கிய போது மங்களாவால் அழுகையை அடக்கவே முடியவில்லை.